இவங்க 2 பேருமே வேற வேற ஜாதினால வீட்டுல ஒத்துக்காதனால இவங்க 2 பேருமே ஓடி போய் வேற ஊர்ல கல்யாணம் பண்றாங்க. அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே ஒரு சின்ன வீடா பார்த்து தங்குறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. ஆனா 2 பேர் வீட்லயுமே இவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட அம்மா மட்டும் அவங்க வீட்டுக்கு தெரியாம இந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிறாங்க. ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த போனை புடுங்கிடுறாரு. நம்ம ஹீரோயினோட வாய்ஸை கேட்டதும், நல்லா இருக்கியாமா, என் பேரனுக்கு என்ன பேரு வச்சிருக்க, பேரனை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. இப்படின்னா இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த அவங்க அண்ணன் கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்து அந்த பொண்ணுக்கு என்னென்ன சீர்வரிசனா செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சு இவங்க எல்லாரும் நம்மள பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கால் பண்ணி சொல்றா. நம்ம மறுபடியும் நம்ம ஃபேமிலியோட சேர்ந்துட்டோன்னு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோக்கு அவங்க மேல டவுட் இருந்துட்டே தான் இருக்கு. நம்ம ஹீரோயினோ வந்திருக்க எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கலான்னு கீழே கடைக்குனா போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரப்ப நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டையும் அந்த பிஞ்சு குழந்தையும் 3வது மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறானுங்க. இந்த கீழ் ஜாதி பையனை நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பிஞ்சு குழந்தையவும் இவனையும் கொன்றுப்பாங்க.